வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ரிஷபராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம் அதிபதி உங்க ராசியிலே உட்கார்ந்து இருக்கார். அப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். 11ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இணைய போகிறது. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது பூர்வீகத்தில் ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய அமைப்பு. அப்போ பதவி மாற்றம் உண்டு, உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், அத்தனை மாற்றங்களும் இந்த மாதம் நல்லபடியாக மாறக்கூடிய தன்மை. வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம், குழந்தைகளால் மதிப்பு மரியாதை, குழந்தைகளால் இன்னார் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புகழை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும். அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். கடந்த மாதம் எதெல்லாம் நடக்கலையே, எதிலெல்லாம் தடை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இந்த மாதம் நன்மைகள் நடக்கக்கூடிய, நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன். தனஸ்தானத்தின் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் லாபஸ்தானத்தில் போய் அமர்கிறார். அப்ப தனத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. பொருளாதாரத்தில் எந்த குறை உங்களுக்கு வரப்போவதில்லை. என குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கல்லவா. அப்ப 2 மாபெரும் தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் குரு சுக்கிரன் 2 கிரகங்கள் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தாலும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையின் மூலமாக இந்த மாதம் நல்லபடியாக தனவரவு திருப்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும். அதே சமயத்தில் தனத்தை கையாளுகின்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆசைப்படுதல் என்பதும் உங்களுக்கு தப்பு. ஏன் சொல்றேன்னா, அந்த புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். பிரம்மாண்டமான ஒரு எண்ணத்தை கொடுத்து விட்டு பிரம்மாண்டமான ஒரு இதுல போய் இறக்கி அதில் எதையாவது ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ இது இருந்தாலே போதும், பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவது இல்லை. குடும்ப விஷயத்தில் எப்படி இருக்கும்? கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் என்பது இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. சுக்கிரன் உச்சபலமோடு இருக்கார். கலத்திர காரகன் வலுப்பெற்று இருக்கிறார். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கலத்திர ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ குடும்பம் நன்றாகவே இருக்க போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய அம்சம்தான். முயற்சிகள் பலிதமாகும். டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு பத்திரப்பதிவு நடக்கும். புகழ் பெறக்கூடிய அமைப்பு, கீர்த்தி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு ஒரு சிலர் கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். 4ஆம் அதிபதி, அதாவது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். அப்போ சுக்கிரன் என்பது வீட்டுக்கு காரக கிரகம், வாகனத்துக்கு ஒரு காரக கிரகம் அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறதுனால அந்த 2 பேரும் சேர்ந்து 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால அந்த இயற்கையாகிய அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில், உங்க குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையில் வண்டி வாகன இந்த நிலம் இதெல்லாம் சேர்க்கக்கூடிய அமைப்பு நல்லபடியாக இருக்கிறது. வாங்கணுமா தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் என்ன, டாக்குமெண்ட் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கார். ஏன்னா இங்கே ராகு இருக்கார், ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும். ஏன் 5ஆம் இடத்தை பார்க்குது.
இந்த 5 கிரகங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு, குழந்தை வசத்தினுடைய ஆசீர்வாதத்தோட. அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதற்கான முயற்சியில் இறங்கினீங்கன்னா சக்சஸ். ஏற்கனவே ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறோம், ஏற்கனவே அந்த குழந்தைக்கு தடை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த தடை நிவர்த்தி பெறுகிறது. குழந்தை பாக்கியம் நன்றபடியாக இருக்க போகிறது. குழந்தைகளால மகிழ்ச்சி சந்தோஷம் திளைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் ஆசைப்பட்ட கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. குழந்தைகளுக்காக நிறைய செலவு செய்வீங்க, குழந்தைகளுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. சரி, கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடன், நோய், எதிர்ப்பு, பகையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்க அமர்ந்திருக்கார்? லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். 6க்குரியவன் தனக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்ப கடன் உண்டா? இல்லை, கடன் நிவர்த்தியாகும். கடனை கட்டி விடுவீர்கள். கடனை கட்டிட்டு அப்புறம் மற்றது ஏதாவது செய்யலாங்கிற தன்மை, கடனை கட்டிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கடனால பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. அப்படி கடன் இருக்கும், ஒரு வீடு வாங்கியிருந்தீங்கன்னா கடன் நிச்சயமாக இருக்கும். ஆனால் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். சரி, குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்ப திருமண பாக்கியம் உண்டல்லவா? திருமணத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைங்கிறது இருக்கல்லவா? ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்துல ஒரு ஈக்கு வச்சு ஒரு குறையை வைத்து கொண்டு ஒரு தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அது விலகப் போகிறது. குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வை, சுத்த பார்வை 7ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்ப என்ன நடக்கும்? தங்கு தடையில்லாமல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஏற்கனவே திருமணத்துக்கு வரன் வந்து பார்த்துட்டு போய் ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்க முடியாமல் ஒரு 3 மாதம் 4 மாதம் இழுத்தடித்து கொண்டிருந்த விஷயங்கள், அல்லது நிறைய வரன்களை பார்த்து கொண்டு சலித்து போன இந்த ரிஷபராசி என்பவர்கள் நிச்சயமாக இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல செய்திகள், மன மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்தது, இந்த நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு இருந்தது, வழக்கு பிரச்சனை சந்தித்து கொண்டே இருக்கிறேன், பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, சகோதர சகோதரிகளுடைய கருத்து வேறுபாடுகள், செய்யாத குற்றங்களுக்கு எதையாவது ஒன்று போட்டு அதுக்கான ஒரு இதுக்குள்ளே இறங்கி கொண்டு ஒரு மனவேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மைகளை இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக உருவாக்கும். தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நிலை, குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் அந்த 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் சூரியனோடு இணைந்து உங்கள் ராசிதிபதியோடு இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தந்தையின் மூலமாக நல்லவைகள், தந்தையினால ஏதாவது ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற தன்மை இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. தந்தை தொழிலை எடுத்து நடத்தி கொண்டு வருபவர்களுக்கு கணிசமான லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. ராகு 11ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ என்ன நடக்கும்? அயல் நாட்டினத்திலிருந்து, அதாவது அதர் கம்யூனிட்டியிலிருந்து, அதர் மொழி பேசுபவர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அல்லது அவர்களால் ஆதாயம் அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த ஒப்பந்தத்தை தேடிக்கொண்டிருந்தீர்கள். ஒரு சிலர் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை என்றியவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. இதுவரைக்கும் ஒரு இடமாற்றம் கிடைக்கல, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையே என்று தவித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அனுகூலம், ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக திகழும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த
அழகிய ஒரு அம்மனை வெள்ளிக்கிழமை என்று வழிபடும்போது நிச்சயமாக நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தை 5 கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஒரு தடவை குலதெய்வத்துக்கு சென்று வழிபட்டீர்கள் என்றால் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நிவர்த்தியாகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.